புழல் சிறையில் இருக்கும் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா. இலாகா இல்லாத அமைச்சராக நீடித்து வந்த நிலையில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 8 மாதங்களுக்கு பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சபாநாயகர் வாசித்த ஆளுநர் உரையில் மக்களுக்கு நன்மை அளிக்கும் அம்சங்கள் எதுவும் இல்லை. உப்புச்சப்பில்லாத ஊசிப்போன உணவு பண்டம் போல் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். விடியா திமுக ஆட்சியில் பேருந்து சேவை குறைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதி. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 100 டீசல் பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. வரிகள் மற்றும் மதுபானங்களின் விலையை உயர்த்துவதை மட்டுமே விடிய அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை விடிய அரசு இருட்டடிப்பு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சாடல். கிளாம்பாக்கம் பேருந்து முனைய பணிகளை முழுமையாக முடிக்காமல் விடிய அரசு திறந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பேருந்து முனையத்தை திறந்து 1 மாதம் ஆன நிலையிலும் அடிப்படை வசதிகளை செய்யவில்லை என சாடல். சபாநாயகர் விளக்கத்தை ஏற்க மறுத்த பேரவையில் இருந்து பாதியிலேயே சென்றார் ஆளுநர். சாவர்கர் உள்ளிட்டோரை பற்றி சபையில் தேவையற்ற வார்த்தைகளை சபாநாயகர் பேசியதாக கருதி ஆளுநர் வெளியேறினார். சட்டப்பேரவையில் ஆளுநர் இருக்கையில் இருந்த மைக்கை அவசரமாக அப்புறப்படுத்திய ஊழியர். ஆளுநர் எங்கே பேசி விடுவாரோ என்ற அச்சத்தில் மைக்கை அகற்றிய விடிய அரசின் நிர்வாகம். அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பாக பல பத்திகள் இருந்தன. பேரவையில் இருந்து உரையை புறக்கணித்து வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். கோட்சேவை பின்பற்றுபவர் என கூறி ஆளுநரை விமர்சித்த சபாநாயகர் தனது மாண்பையும் அவையின் மாண்பையும் தாழ்த்தும் வகையில் நடந்து கொண்டதாக ஆளுநர் மாளிகை கருத்து. ஆளுநர் வரைவு உரையில் உண்மைக்கு மாறாக தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. திருத்தங்களை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி கோப்புகளை திருப்பி அனுப்பியும் மாற்றவில்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம். தேசிய கீதத்தை ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் இசைக்க வேண்டும் என முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் பலமுறை கடிதம் அனுப்பப்பட்டது. ஆளுநர் அறிவுறுத்தலை அரசு நிராகரித்து விட்டதாக ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும். அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு. திருச்சி மாநகராட்சி ஆணையராக இருந்த டாக்டர் வைத்தியநாதன் தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநராக நியமனம். செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநராக இருந்த மோகன் IAS முதல்வரின் முகவரி சிறப்பு திட்ட அலுவலராக நியமனம். சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் 8 நாட்களுக்கு பின் மீட்பு. சட்லஜ் நதியில் விபத்து நடந்த பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உடல் மீட்கப்பட்டது. சுமார் 80 லட்சம் ரூபாய் மின்கட்டண பாக்கி வைத்திருக்கும் சென்னை பல்கலைக்கழகம் 2 நாட்களில் மின்கட்டணம் செலுத்தவில்லை என்றால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படலாம் என தகவல் வெளியானதால் மாணவர்கள் பேராசிரியர்கள் அதிர்ச்சி. மின் இணைப்பை துண்டித்ததால் வகுப்பறையில் படிக்கும் மற்றும் விடுதிகளில் இருக்கும் மாணவர்களின் நிலைமை கேள்விக்குறியாகும் அவலம். ஏற்கனவே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக துணைவேந்தர் புலம்பிய நிலையில் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்திலும் நேர்ந்த அவலம். சென்னை பல்கலைக்கழகத்தின் 37 வங்கி கணக்குகளும் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டு உள்ளதாக தகவல். கடந்த 1 வாரமாக சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய 25க்கும் மேற்பட்ட காசோலைகள் வங்கியில் இருந்து திரும்ப அனுப்பப்பட்டதாக தகவல்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மூதாட்டியை கொடூரமாக தாக்கிய கிராம நிர்வாக அலுவலர். புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட வீட்டை விட்டு வெளியேறாததால் தாக்கிய கொடுமை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாயக்கர்குப்பம் மீனவ கிராமத்தில் கரை ஒதுங்கிய மர்ம பொருள். அபாயம் என எழுதியிருந்ததால் பொதுமக்கள் அச்சம். அரசு பள்ளி மாணவர்களின் மதிய உணவில் விஷப்பூச்சி கிடந்ததால் பரபரப்பு. விஷப்பூச்சி கிடந்த மதிய உணவை சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. நியாயமான போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் விடிய அரசின் ஏவல் துறையின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தேனி நகராட்சியில் திமுக நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போராட்டம். நகராட்சியில் பல கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாகவும் அடிப்படை பணிகள் கூட முறையாக நடைபெறவில்லை என ஆளும் கட்சியினரே குற்றம் சாட்டியதால் பரபரப்பு. கரூரில் ஜோதிமணி மீண்டும் போட்டியிட காங்கிரஸ் கட்சியினரே எதிர்ப்பு. கார்த்தி சிதம்பரத்தை தொடர்ந்து ஜோதிமணிக்கும் சொந்த கட்சியிலேயே வலுக்கும் எதிர்ப்பு. பீகார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசுக்கு 129 எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர்.